விளைநிலங்களை கையகப்படுத்துகிற நெய்வேலி, நிலக்கரி, நிறுவனத்திற்கு ஆதரவாக இயங்குகிற மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உணர்வு எழுச்சியோடு என் முன்னே கூடியிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். தாத்தா சம்புலிங்கனார் அவர்கள் கொடையாக கொடுத்த நிலத்தில்தான் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அவருடைய பேரனுக்கே அந்த நிறுவனத்தில் வேலை வழங்கவில்லை என்றால் எந்த அளவிற்கு நாம் அநீதி இழைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். $35,000 ஏக்கர் நிலங்கள், அவ்வளவும் நம் மக்கள் கொடுத்ததுதான். வீட்டை கொடுத்தோம், உழுது பிழைக்கிற காட்டை கொடுத்தோம். அவர்கள் அதற்கு வீட்டுக்கொருவருக்கு வேலை என்கிற உறுதியை கொடுத்தார்கள். ஆனால் நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை. அண்மையில் 299 பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் கூட தமிழர் இல்லை என்பது எவ்வளவு பெரிய துயரம் தோய்ந்த கொடுமை என்பதை என் அன்பு உறவுகள், என் அருமை தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். நிலம் என்னது, வளம் என்னது, ஆனால் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்றால் இது எவ்வளவு பெரிய அநீதி! இது எவ்வளவு பெரிய அநீதி! கூடுதலாக இன்னும் 10,000 ஏக்கரை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால நிலக்கரி எடுக்கல. அதுபோக இன்னும் 20,000 ஏக்கரை கையகப்படுத்த துடிக்கிறார்கள். ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கினிய உறவுகளே, நிலம் என்பது வெறும் மண்ணல்ல, நம் தாயின் மடி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூழியல் போராளி வங்காரி மாத்தாய் அவர்கள் உலகெங்கிலும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், எல்லா போருக்கும் காரணம் வளக்கொள்ளைதான். வளங்களை வேட்டையாடுவதில் இருந்துதான் இத்தனை அநீதிகளும் தொடங்குகிறது. எந்த வழியில் பார்த்தாலும் நாம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். அதனால்தான் நம் தாய் நிலத்தை நாம் பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நம்மளை விரட்டி 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 சொந்த நாட்டுக்குள்ளேயே நம்மளை ஏதிலிகளாக, அகதிகளாக நகர்த்துவதை பாருங்கள். சிப்காட்டுக்குன்னு 3000 ஏக்கர் எடுக்கிறது,
அப்புறம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரிக்கு எத்தனாயிரம் ஏக்கர் வருது பாருங்கள். ஏற்கனவே 35, அப்புறம் ஒரு 25, அப்புறம் ஒரு 10,000. என் நாடு அங்கே இருக்கும். அது அவ்வளவும் திறந்த வெளி சுரங்கங்கள். ஒரு காணொளி பார்க்குறேன், அப்படி கரும்புகையாக போகுது. அதை சுவாசிக்கிற என் மக்கள் என்ன பாதுகாப்பான சூழல் இருக்குது எங்களுக்கு? எங்கள் வாழ்விடத்தை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து நாங்கள் எங்கே போவது? Disgusting. This is a violation, this is a historical injustice at all levels. Do know is that there's a fast growing need for more energy. Still comes from coal, which is considered the cheapest fuel. It's covered because there's just so much dust. Can you feel it? It's all over my face. I spent a lot of days reading about coal and coal mining in this country, but seeing the mines on both sides of the road all the way to the horizon is a scale that you can't comprehend unless you're here. India is the second largest producer and consumer of coal in the world after China. And the demand for energy is rising faster here than anywhere else. Unlike in the US or the UK where natural gas was found, India currently has no large-scale replacements for coal yet. With its abundant reserves and no major alternatives, coal remains the cheapest and easiest source of energy. And so extraction continues. In June 2020, the Prime Minister announced 41 new blocks spanning around 470 square kilometers of land would be open for mining. And in February 2021, the number stood at 75. But burning coal is already driving emissions dramatically up worldwide, and the pollution from the toxic smoke is now responsible for 1 in 5 deaths globally. Arguably, the most dire impacts of coal mining are local. And was born in this forest. She wants to show me what has now happened to their source of fresh water. It's completely black, full of coal and ash. The stream here is toxic, thick with the ash that remains after the extracted coal is washed, as well as with remnants of dynamite that was used to blast the ground. The coal mining company was asked to provide fresh piped water instead, but that is filthy too. They want to explain is that this is the kind of water that they have to drink every day. So this boy is filling a bottle of water to send back with these representatives to their bosses so they can visually see the kind of water that comes here and these people are forced to drink. So we went to the mine next door to give them a chance to respond to allegations of pollution and hear their side of the story. We had permission to film in the underground mine weeks before we went, but when we got there, they refused to speak to us or let us film. It's just really disappointing that we're not allowed in here. Coal-rich central India is home to some of the most biodiverse forests on the planet. So aside from local water and soil pollution, extracting coal, which is considered to be in national interest, also means destroying large tracts of old-growth forests. Even according to government estimates, 164,000 hectares of forest land have been lost to mining here since the 1950s. We sat down for a chat about why the country is still investing in coal mining. The reason why the number of coal mines is actually increased in an alarming rate over past few years, because there's a massive urbanization, there's a massive demand for the power. But that's not an excuse, because again I would say that that depends on our consumption pattern, our whole consumerism. So if you are not really ready to listen the people who are actually suffered, the people who are the victims, the people who are actually sacrificed for your power production, for getting 24/7 electricity in the big cities. We cannot say that some villages have to be live in the dark.
So this is our moral responsibility to listen to all those people. We contacted the coal ministry to address the allegations of the people we met in Korba. But they did not give us a date to be interviewed in the weeks before the publication of this piece. While we were still in the region, the community with the polluted water received some news they wanted to share. The community at Kendai have invited us. Has just been surveyed, and they have been notified that it will become an open cast mine, which means that any day now this community will be evicted from the forest. The history of rehabilitation in India is especially poor. Since 1951, over 2.5 million people have been displaced by mines, and less than a quarter were rehabilitated. There used to be 2 villages that were here before the mine came and set up about 22 years ago, and now the villages have gone and the mine has shut down. And there's nothing left here, no people, no forests, no coal. Mines normally have a lifespan of only a few decades. As the deeper you go, the less economical it becomes to operate them. So new ones open, while hundreds silently shut down across the country. This entire land behind me would have once been expansive forest full of biodiversity and home to a number of indigenous communities. When you factor in the social and environmental cost, coal doesn't seem so cheap anymore. This is the question we need to ask ourselves. Moving forward, how do we balance growth and the need for development with the health and rights of local communities and the environment? இமயவரை பரவி இருந்தோம். இமயவரை பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனால் காலடிகள் எப்படி நாங்கள் குறுகணும், எப்படி சுருங்கணும், இந்த நிலத்துக்குள்ள எப்படி வந்தோம்? இப்படித்தான் படையெடுப்பு தான். நிலப்பறிப்பு, படையெடுப்பு, பொருளாதார சுரண்டல். இன்னைக்கு வட இந்தியர்கள், இந்திக்காரர்கள் அதிகமாக வருகிறார்கள். அதை முறைப்படுத்துங்கள் தான் நான் பேசணும், முறைப்படுத்துங்கள் என்று. பிரசாந்த் கிஷோர், நான் உங்களை பாராட்டுறேன். நீங்கள் பீகாரி, பீகாரிக்கு உண்மையா இருக்கிறீர்கள். நான் தமிழன், அதுபோல என் இனத்துக்கு உண்மையா இருக்கேன். அவ்வளவுதான். இது மிரட்டுவான். நீ இதை பேசினீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களை அடிச்சிட்டா என்ன பண்ணுவ? பாசிஸ்டுகள், சாவனிஸ்டுகள், தீவிரவாதிகள் என்றெல்லாம் பேசி பழி சுமத்துனீங்க. காவிரியில் தண்ணி கேட்கும்போது எங்கள் பேருந்தை பிடிச்சி வச்சுக்கிறது, எங்கள் படங்கள் ஓடின திரையரங்களை நொறுக்கிறது, எங்கள் மக்களுக்கு உயிர் பயத்தை காட்டி ஒரு அச்சுறுத்தலை கொடுப்பது, அடிப்பது, எங்கள் பேருந்துகளை கல்லெடுத்து நொறுக்குவது, அதில் தண்ணீர் எதற்கு சிறுநீர் தர்றோம் குடிங்க என்று எழுதி அனுப்புவது. இப்போ எல்லா பக்கமும் எங்களை அடிக்கிறாங்க. ஆனால் இந்த நிலத்தில் ஏதாவது நடக்குதான்னு பாருங்கள். நீ ஆந்திராவில் இருக்க தமிழர்களை அடிச்சிட்டா என்ன பண்ணுவ? అడిగింబోదు ఎన్న పన్న నీంగే అడిగింబోదు ఎన్న పన్న బట్టలోడు తీసి మరీ చితకబాదారు. ఇటీవల ఇద్దరు ఫారెస్ట్ అధికారులను పొట్టన పెట్టుకున్న స్మగ్లర్లకు హెచ్చరికలు పంపేలా రివెంజ్ తీర్చుకున్నారు. శేషాచల అడవుల్లో ఇద్దరు ఫారెస్ట్ అధికారులను కర్కశంగా హతమార్చిన తమిళ తంబీల కోసం వేట ముమ్మరంగా కొనసాగుతోంది. సాయుధులైన అటవీ పోలీసు సిబ్బంది అటవీ ప్రాంతాన్ని జల్లెడపడుతున్నారు. ఈ క్రమంలో ముగ్గురు తమిళ స్మగ్లర్లు అటవీ సిబ్బందికి తారసపడడంతో వారిని పట్టుకుని బట్టలుడదీసి మరీ కొట్టారు. చిత్తూరు జిల్లా మామండూరు దగ్గరి శేషాచలం అడవుల్లో వారం రోజుల క్రితం ఎర్రచందనం స్మగ్లర్లు ఘాతుకానికి తెగబడ్డారు. ఇద్దరు ఫారెస్టు సిబ్బందిని పొట్టన పెట్టుకున్నారు. పలువురిని తీవ్రంగా గాయపరిచారు. கேரளாவில் இருக்க தமிழர்கிட்ட அடிக்கும்போது என்ன பண்ணீங்க?
என்னை அச்சுறுத்தாத, மிரட்டாத, நீ தொட்டா நானும் தொடுவேன். இன வெறி கிடையாது. இப்ப இன வெறி நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இன உணர்வு அவசியமானதில்ல. இன உணர்வு இன பெருமை கொள்ளாம இன உணர்வு கொள்ள முடியாது. இன உணர்வு கொள்ளாம எப்படி ஒன்றிணைந்து போராட முடியும்? எங்க இருக்குது இனவெறி? இங்க எங்க இருக்குது இனவெறி? முல்லை பெரியாற்றுல அடிச்சு எங்களை விரட்டின போது, பள்ளிக்கூடத்துக்கு போன என் பிள்ளை மாரில் தேய்ச்சி ஒரு படத்தை எடுத்து வெளியே அனுப்பும்போது எத்தனை மலையாட்டி தாக்கப்பட்டான்? ஆந்திரா காட்டுக்குள்ள சுட்டு போடும்போது எத்தனை தெலுங்கு தாக்கப்பட்டான்? அதுக்கு என்ன நடந்தது? சுட்டு கொண்ட அதிகாரி மேல ஒரு தற்காலிக பணி நீக்கம், ஒரு இடை நீக்கம், ஒரு பணியிட மாற்றம் நடந்ததா? என்ன நடந்தது? காவிரியில் இத்தனை பேர் அடிச்சு இது பண்ணவன ஒருத்தனை கைது பண்ணி சிறைப்படுத்தினான் செய்தியை படிச்சிங்களா? அங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது பரம்பிக்குளத்தில் போய் என் பொதுப்பணித்துறை அதிகாரியும் பொதுமக்களையும் காவல்துறை, கேரள காவல்துறை அடிச்சு விரட்டிருக்கு. அதுக்கு நாங்கள் அடித்தோமா? பரம்பிக்குளம் பள்ளிக்கு மாணவர்களை அழைத்துச் சென்றனர். அந்த வாகனத்திற்கு கேரள வனத்துறையினர் அனுமதி அளிக்க மறுத்தனர். அதனை கண்டித்து பள்ளி மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் அணைக்கு அருகில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை கலைப்பதற்காக கேரள காவல்துறையினர் மக்கள் மீது தடியடி நடத்தினர். அப்போது பொதுமக்களுடன் நின்றிருந்த தமிழக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கருணாகரன், செயற்பொறியாளர்கள் குமார், தியாகராஜன் ஆகியோரையும் கேரள காவல்துறையினர் தாக்கினர். சும்மா தேவையில்லாம பேச கூடாது. சுத்தி இருக்கிறவங்களாம் அப்ப என்ன வெறி? என்னை அடிச்சு எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருப்பான், நான் கை கட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? என்ன நாயினும் கீழே போ, நக்கி பிள்ளை புழுவா நிலையெல்லாம் சொல்ல எவனுக்கு இங்கே அதிகாரம் இல்லை. இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடவெல்லாம் ஜனநாயகவாதிகளாக இருக்கவே முடியாது தமிழர்கள். இங்கே வந்து உட்காந்து கன்னடம் உட்காந்துட்டு காவிரியில் தண்ணி எப்படி தருவான்னு பேசுறது. எனக்காவா தண்ணி கேட்குறேன்? இங்கே வேணாம்ங்கிறவனுக்கு குடிக்க தண்ணிக்கு எங்கடா போவேன்? குடிக்க தண்ணிக்கு எங்கே போவேன்? உனக்கு சோறு, அரிசி பருப்பு, வெள்ளைக்காய், வெண்டரிக்காயெல்லாம் எங்கேருந்து வருது? ஆளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள 1.25 கோடிக்கு மேலே அவர்கள் வந்து இங்கே குடியேறுவது நாம் சிறுக சிறுக நம்முடைய வேலைவாய்ப்பை இழப்பது மட்டுமில்ல, இன்றைய கூலியாக இருக்கிறவர்கள் நாளைய முதலாளியாக மாறுவார்கள். நிலம் அவர்கள் கைக்கு போகும். நாம் நிலமற்ற அடிமைகளாவோம். இதெல்லாம் வரலாறுங்களும் நிகழ்ந்திருக்கிறது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். முறைப்படுத்துங்க ஒரு பதிவு. அவர் எந்த மாநிலத்திலிருந்து வர்றாரு, என்ன வேலைக்கு வர்றாரு, எங்கே தங்குவார், எத்தனை நாள் தங்குவார், அந்த பதிவு இருந்ததுனால் அவரை கண்காணிக்க முடியும். ஏன்னா ஆடு மேய்ச்சிருக்கு எங்கள் பிள்ளைய வன்பனர் செஞ்சு கொலை செஞ்சுட்டு போகிறான். வீடியோ போட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய ரேப் பண்ணி கொல்றீங்களா? சாவுடா சாவுடா சாவுடா! பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கிற முறை இதாண்டா நடக்கு. ரத்தம் ஒடையோடையா கடற்கரையோரம் சென்ற பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முகத்தில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து சிதைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள வடகாடு மீனவர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்த 45 வயதான பெண். கணவருடன் வசித்து வந்த நிலையில் கடற்கரையோர பகுதிகளில் கடற்பாசி சேகரிக்கும் தொழில் செய்து வந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை வழக்கம் போல பெண் கடல் பாசி எடுக்க கடற்பகுதிக்கு சென்றார். ஆனால் அன்று இரவே முகம் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். பெண் கொலை செய்யப்பட்டிருந்த இடத்திற்கு அருகில் தனியார் இறால் பண்ணை உள்ளதாகவும் வடமாநில தொழிலாளர்கள் அதில் பணியாற்றுவதாகவும் கூறப்படுகிறது. இறால் பண்ணையில் பணியாற்றும் ஊழியர்கள்தான் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்க வேண்டும் என்று உறவினர்கள் தெரிவித்தனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மக்கள்
இறால் பண்ணையை முற்றுகையிட்டு அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தினர். சம்பவத்தன்று நண்பர்கள் ஒன்று சேர்ந்து மது மற்றும் கஞ்சா அடித்துள்ளனர். போதை தலைக்கேறியதும் கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததும் அதற்கு பிறகு அடையாளம் தெரியாமல் இருக்க முகத்திற்கு தீ வைத்ததையும் தெரிவித்துள்ளனர். அதுக்கெல்லாம் யாருமே ஐயோ பாவம்னு சொல்றது இல்லையே. நேற்று 12 இங்கே மீனவர்களை பிடிச்சி சிறையில் போட்டுக்கான, அடித்து சிறையில் போட்டுக்கான சிங்களம், அதெல்லாம் பாவம். ஐயோ பிழைக்கு தானே போனாங்க, வயிற்று பசிக்கு மீன் பிடிக்க போனாங்க, ஒருத்தனுமே பாவம் பார்க்கல. 12 மீனவர்களை ஒரே சங்கிலியில் கட்டி எடுத்துட்டு போனாங்க இலங்கையில். எந்த தலைவர் கண்டிச்சுங்க? இந்த காங்கிரஸ் இல்லை இந்த கம்யூனிஸ்ட் இல்லை இந்த பாரதிய ஜனதா இல்லை இந்த திமுக இல்லை அதிமுக? என்னை தவிர யாரு சத்தம் போட்டது, யாரு கத்துனது? ஏன்னா அவனை தொட்டவனே எனக்கு வலிக்குது, ஒரே ரத்தம்ங்கிறதுனால. உங்களுக்கு நாங்க உயிரே இல்லையே, எங்களுக்கு உணர்வே கிடையாது, நாங்க வெறும் ஓட்டு, உங்களுக்கு அவ்வளவுதான். அது ஏன் நான் அடி வாங்கும் போது உனக்கு நான் வன்முறையா இருக்கு, நன்முறையா இருக்கு, மத்தவங்க அடி வாங்கினா வன்முறையா இருக்கு? எப்படி? யார் அடிச்சது? எந்த தமிழன் அடிச்சான்? அவன் தான் தமிழன் அடிக்கிறான். உடனே வன்முறையை தூண்டிட்டாரு, இரு இனங்களுக்கிடையே பகையை தூண்டிட்டாரு. அது வழக்கு.